வசனம் அழகாய் சொல்கிறது, கர்த்தர் கட்ட வேண்டும். Just receive it, I am telling you this morning. நீ நினைக்கலாம் இல்ல அப்படி என்று, ஆனால் கர்த்தர் உன்னோடு இணைந்து கட்டும்படி கர்த்தர் நியமித்த சில காரியங்கள் உண்டு. அவைகள் அப்படியே தான் இருக்கும். அதை மாற்றி அமைக்க கர்த்தரால முடியும். எதை டச் பண்ணுவாங்க? ஆனா அஸ்திபாரத்தை யாரும் டச் பண்ண மாட்டாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார் என்று நாம் இன்றைக்கு கவனிக்க வேண்டும். என் வாழ்க்கை, this is the trend. ட்ரெண்ட்ல இருக்கிறவங்க பேசுற பேச்சு என்ன மாதிரி அவுட் ஆஃப் ட்ரெண்ட் பேச மாட்டாங்க. அது மாதிரி எல்லாம் ட்ரெண்ட்ல இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க? என் வாழ்க்கை. கேட்டிருக்கீங்களா இல்லையா? மை லைஃப் மை விஷ். how many of you heard that? No, இதெல்லாம் கேட்டதே, சும்மாலாம் சொல்லாதீங்க. மை லைஃப் my wish. But listen to what God says this morning. Your life is not your wish. அப்படி விட்டதுனால தான் பல காரியங்கள் சில பிள்ளைகள் சொல்லுவாங்க. அதை சொல்லும்போது பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்கவுங்க வாழ்க்கை அவங்க வாழ விடுங்க என்று சொல்லி பல குடும்பங்கள் இன்றைக்கு குழப்பத்தில் போய் கொண்டிருக்கிறது. இந்த காலை வேளையில் நான் சொல்லுகிறேன், குடும்பங்களின் தேவன், வீடை கட்டுகிறவர் தேவன். நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் என் வீட்டை தேவன் கட்டுவார் என்ற நம்பிக்கையோடு இங்கே உட்கார்ந்தாரு. என் வீட்டை தேவன் கட்ட வேண்டும், என் குடும்பத்தை தேவன் கட்ட வேண்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தேவனால கட்டப்பட வேண்டும். அதற்கு முதலாவதாக நான் என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். many a times தேவ பிள்ளைகள் கூட உலகத்தோடு ஒத்து போகிறார்கள். தங்கள் பிள்ளைகளை உலகத்தின் மாத்திரையிலே வளர்க்கிறார்கள். உலகத்தை போல என்ன பண்றது? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க? சரி, நீங்க எடுத்துக்கோங்க. நான் வசனத்தோடு பேசினால்தான் எனக்கு எப்பொழுதுமே ஆதாரம். அதனால் இது பேசுறதெல்லாம் ஏதோ என் சொந்த பேசுறேன்னு நினைக்காதீங்க. சங்கீதம் 127:1, Psalms 127:1. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் வீட்டை கட்ட வேண்டும். யார் கட்ட வேண்டுமா வீட்டை? சில பேருடைய வாழ்க்கையில நிறைய நல்லா ஓடிக்கொண்டிருக்கும், நல்லா எல்லாம் நல்லா நல்லா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு நல்லா நடக்கிறது போல இருக்கும். ஆனா எப்படி கட்டப்படுகிறார்கள் என்று அறியாமல் போய்விடும். ஆனா இன்னைக்கு ஒரு காரியத்தை ஆவியானவர் உனக்கும் எனக்கும் சொல்லுகிற காரியம், கர்த்தர் வீட்டை கட்ட வேண்டும். ஆண்டவரே, நீங்க என் குடும்பத்தை கட்ட வேண்டும், நீர் என் குடும்பத்துக்கு தலையா இருக்க வேண்டும். என் இஷ்டத்துக்கு நான் கட்டுவேன் என்று சொன்னால், நான் சொல்றேன், ஆண்டவர் வீடை கட்டுகிறார் என்று சொன்னால் உன்னோடு சேர்ந்து கட்டுகிறார். இட்ஸ் நாட் தட் he wants to. நான் முதலே நமக்கு சொல்லியிருக்கிறேன், நீங்க பைபிள் ஸ்டடிக்கு வந்திருந்தா உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார் தெரியுமா? நமக்கு எல்லாம் என்ன கொடுத்திருக்கிறாரு? ஆதாம் ஏவாளுக்கு என்ன கொடுத்தாரு? ஃப்ரீ வில் கொடுத்தாரு. சாய்ஸ் பண்ண, முடிவெடுக்க. அதுக்கு தான் அங்கே மரமே வைக்கப்பட்டது. எதுக்கு அங்கே மரம் வைக்கப்பட்டது? மரம் வைத்து ஆண்டவர் சொன்னார், இந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம். மரமே வைக்க வேண்டாமே. அவர்கள் நன்றாகத்தானே இருந்தார்கள். பாருங்க, ஆதாமுக்கு ஏவாளுக்கும் என்ன இல்லை, எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு மரம் வைக்கப்பட்டு அது என்ன சொல்லப்பட்டது? யூ ஷுட் நாட் ஈட் ஃப்ரம் த ஃப்ரூட் ஆஃப் திஸ் ட்ரீ. இதை மாத்திரம் புசிக்காது என்று ஏன் சொல்லப்பட வேண்டும்? ஏனென்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஃப்ரீ வில், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த முடிவு எடுக்கிற, சாய்ஸ் பண்ணுகிற அந்த அதிகாரத்தை தேவன் பாருங்க, ஒரு சாய்ஸ் முடிவு எடுத்தால் தானே தெரியும் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு. சாய்ஸே இல்லாமல் இருந்தால் என்ன தெரியாது, நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய விஷயம் நமக்கு தெரியாது. அதனால்தான் ஆண்டவர் முடிவுகளை நம்ம கையில் தான் கொடுக்குறாரு. நீ என்ன முடிவு வேண்டாலும் நீ எடுக்கலாம். அதே நேரத்தில் நீ முடிவு எடுக்கும் பொழுது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று மறந்து போகாத. He gives free will. It's very much in operation. இதுவரைக்கும் it's operating in every human being. எல்லாருக்கும் free will கொடுக்கப்பட்டிருக்கிறது. முடிவுகள் எடுக்கலாம்,
சாய்ஸ் எடுக்கலாம். நீங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வந்தீங்கன்னா we can learn much deeper way. Anybody from Bible study here? Most of us. Did we learn something? This Wednesday, did we learn something? Was it deep? Was it deep? Yes. Many questions are being answered, right? நிறைய கேள்விகள். I am telling you, we are all missing. அது உங்களுக்கு சேர்ந்தது. சபைக்கு தேவன் கொடுக்கிற சில காரியங்களை மிஸ் பண்ணிட்டோம்னா வேற காரியங்களை நம்ம பின்னாடி ஓடலாம். அதற்கு வயசு நமக்கு இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிற நாட்களில் தேடாமல் போய்விட்டால் அதற்குரிய வயசும் அதற்குரிய நேரமும் மறுபடியும் கொடுக்கப்பட மாட்டாது. இது நிச்சயமாக நான் இங்கே இருந்து சொல்கிறேன். You will not receive. You will have time to have friends. ஃப்ரெண்ட்ஸோட போக நேரம் கிடைக்கும், சம்பாதிக்க கூட நேரம் கிடைக்கும், நிறைய காரியங்கள் நமக்கு நேரம் கிடைக்கும். ஆனால் விட்டதை எதையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது மறுபடியும். ஐ அப்ரிஷியேட் சம் பீப்புள். லீவ் கேட்டுட்டு பெரிய கம்பெனிங்க, நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் நிறைய பேர்கிட்ட என்ன பண்ணணும், தே ஹாவ் டு ஆஸ்க் பர்மிஷன் கேட்டு அங்கேருந்து ஓடி வருகிறத பார்த்தா நான் நினைப்பேன், நிச்சயமாகவே உன்னுடைய வாஞ்சை, நீ என் பேரில் வாஞ்சியாக இருப்பதினாலே நான் உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் நிச்சயமாகவே சொல்கிறார். அவன் என் பேரில் எப்படியா இருக்கிறான், வாஞ்சியாக இருப்பதினால நான் அவனை என்ன பண்ணுவேன். 91 Psalm says, நான் அவனை என்ன பண்ணுவேன், உயர்த்துவேன். வாஞ்சதாங்க எல்லாமே, வாஞ்சதான். வாஞ்சை இருக்கிறவங்க பெற்றுக்கொள்கிறாங்க, வாஞ்சை இல்லாதவர்களை ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ இங்கே பாருங்க, வசனம் என்ன சொல்கிறது, ಯೆಹೋವನು ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟದಿದ್ದರೆ ಅದನ್ನು ಕಟ್ಟುವವರು ಕಷ್ಟಪಡುವುದು ವ್ಯರ್ಥ. ಹಾಗೆನಾல தான் நான் சொல்கிறேன், இந்த உலகத்தின் ட்ரெண்டில் போய்விட வேண்டாம், உலகத்தின் வார்த்தைகளில் போய்விட வேண்டாம். உலகத்தில் சொல்லுவாங்க நிறைய பேச்சு, அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்றோம், ஏன் இஷ்டம், நான் என் முடிவு செய்கிறேன். ப்ளீஸ் லிசன் டு மீ. நீங்கள்லாம் ஒரு நாள் நம்ம எல்லாருமே கட்டி கொண்டிருக்கிறோம். we are part of a family. வீட்டில் போனால் குடும்பம், சபையில் இருந்தால் திஸ் இஸ் அ ஃபேமிலி. நம் குடும்பங்களை என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், கட்டி கொண்டிருக்கிறோம். நம்மோடு சேர்ந்து ஆண்டவர் கட்ட வேண்டும் என்றால் முதல் ஃபவுண்டேஷன் அவர் தான் இருக்கணும். இன்னைக்கு சொல்லுங்க, முதல் கல் உங்கள் தான் இருக்கட்டும். ஆண்டவரே அஸ்திபாரத்தில் முதல் கல் நீங்க போடுங்க. சொல்லுங்க இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால, ஆண்டவரே இத்தனை நாள் எனக்கு தெரியாது, இன்றிலிருந்து ஒரு முடிவு எடுக்கிற ஆண்டவரே, இந்த அஸ்திபாரத்துக்கு முதல் கல் நீங்க இருக்கணும் ஆண்டவரே, இந்த அஸ்திபாரத்துக்கு மூளைக்கல் நீங்களா இருக்கணும் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு என் பிள்ளைகளுக்கு அஸ்திபாரம் நீர் ஆண்டவரே என்று சொல்லி பெற்றுக்கொண்டு போய் இன்றைக்கு இங்க இருந்து அஸ்திபாரம். ஒரு வீடு பாருங்க, நம்ம எதை பார்ப்பதில்லை என்றால், ஃபோட்டோ போய் எதை எடுப்போம், ஒரு மியூசியம் போகிறோம், இல்லை ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு வீடை ஃபோட்டோ எடுக்கிறோம், எல்லாம் என்ன பண்ணுவோம், நல்லா வால்ஸை எடுப்போம், பெட்ரூமை எடுப்போம், மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், வி கேப்சர், ரைட். அந்த வீடோட பியூட்டி வெளியில இருந்தெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இது வரைக்கும் யாருமே அஸ்திபாரத்தை ஃபோட்டோ எடுக்க முடியுதா? நோபடி ஹேஸ் டேக்கன் அ பிக்சர் ஆஃப் த ஃபவுண்டேஷன். ஆனால் ஃபவுண்டேஷன் இல்லாமல் அந்த வீட்டுக்கு அந்த அழகே இல்லை. எவ்வளோ விலை உயர்ந்த கல் போட்டால் என்ன, வாட் இஃப் தெர் இஸ், வாட் இஃப் த ஹவுஸ் இஸ் பில்ட் வித் த பெஸ்ட் ஆஃப் ஸ்டோன்ஸ், வித் பெஸ்ட் ஆஃப் திங்ஸ், பட் இஃப் தெர் இஸ் நோ ஃபவுண்டேஷன் இட் கேனாட் ஸ்டாண்ட். பட் எட் ஃபவுண்டேஷன் எப்பொழுதுமே என்ன இருக்கும், மறைந்து இருக்கும். ஃபவுண்டேஷன் இதுக்கு இருக்கிற அழகு. ஃபவுண்டேஷனுக்கு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க ஃபவுண்டேஷனுக்கு யாரும். ஆனால் ஃபவுண்டேஷன் தான் கல் போடுவாங்க. ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியதே ஃபவுண்டேஷன் தான். எதுதான் ஃபவுண்டேஷன் தான், எதுதான் எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியதே. முதல்ல ஃபவுண்டேஷன் நல்லா இருந்தால் தானே பில்டிங் நல்லா எழும்போம். அதுக்கு தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன், எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஐயோ ஆண்டவரே எனக்கு 40 வயசு ஆகிடுச்சி, எனக்கு 60 வயசு ஆகிடுச்சி, எனக்கு இப்போ தான் 20 வயசு ஆகுது, எனக்கு இப்போ தான் 10 வயசு ஆகுது, ஆனால் பரவாயில்ல. இன்னைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே இந்த ஃபவுண்டேஷன் மறைந்திருக்கிறது போல நான் ஆண்டவரே என்னுடைய கூடாரத்தின், என்னுடைய வீட்டின் ஃபவுண்டேஷன் நீங்களா இருக்கணும் ஆண்டவரே. அது மறைந்திருக்கிறது, ஆனால் ஃபவுண்டேஷனோடு தான் காணப்படுகிறது. எல்லா புத்தி உள்ளவங்களுக்கும் தெரியும், இந்த வீடை பார்க்குறோன்னா இதுக்கு கீழே ஃபவுண்டேஷன் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஃபவுண்டேஷன் இல்லாமல் இந்த நிற்கலன்னு எல்லாருக்கும், everybody can make out that there is a foundation to the house, to the building, to the structure. எனக்கு ஆண்டவர் கேட்குற ஒரே ஒரு விஷயம், நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில். நிறைய நேரங்களில் நம்முடைய புத்தியை கொண்டு கட்டுறோம். குட், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் நமக்கு புத்தி கொடுத்ததே அவர் தான். நம்ம புத்தி கொடுத்ததே
அவர்தான். நமக்கு ஞானத்தை கொடுத்ததே அவர்தான். ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக, ஆண்டவரே முதல் கல் உம்முடையது ஆண்டவரே, மூளைக்கல் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மூளைக்கல் நீர் என் பிள்ளையோட வாழ்க்கையில முதல் படிய ஆண்டவரே மூளைக்கல்லாய் நீங்க இருங்க என்று சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால. the first foundation. நிறைய பேர் கேட்பாங்க, ஐயோ அவங்களுக்கு அனுபவம் நிறைய இருக்குது, அவங்க கிட்ட போய் கேளு. they have the experience. நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ்னால நிறைய விஷயங்களை சாதிக்க முடியவில்லை. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது இட்ஸ் குட் டு ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா இன்னைக்கு ஒன்றுமே இல்லை தான் உலகத்தில். ஆனால் அதை தாண்டி நான் சொல்லுவேன், ஆண்டவரே தகப்பனே, இந்த ஃபவுண்டேஷன் யாருக்கும் தெரியாத நிற்கிற இந்த ஃபவுண்டேஷன் தான் என் தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் தான் என்ன இருக்கிறார், ஃபவுண்டேஷன் தான் தாங்குதுங்க. என்டையர் பில்டிங்கை உள்ள என்ன பண்ணுது, ஃபவுண்டேஷன் தாங்குது. வெளியில யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த ஃபவுண்டேஷனை நீயும் நானும் பிடித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஃபவுண்டேஷன் தான் எவ்ரிதிங். ஃபவுண்டேஷன், இட்ஸ் ஆல் அபவுட் த ஃபவுண்டேஷன். ஆன் whom are you founded? நீ யார் மேலே கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய்? உன்னுடைய நம்பிக்கை எதன் மேலே இருக்கிறது? ஏன் சில நேரங்களில் நம்ம சரியான முடிவுகள் எடுப்பதில்லை? ஏன் சரியாக டிசைன்மெண்ட் நமக்கு இல்லை? ஏன் சிலரை பார்த்த உடனே நல்லவர்கள் என்று நினைக்கிறோம், இல்லை என்றால் நல்லா இல்லை என்று முடிவெடுத்து விடுகிறோம் ஒரு நிமிஷத்தில். ஏனென்றால் நமக்கு யார் ஃபவுண்டேஷன் என்று புரியாமல் போகும்போது. டுடே யூ டெல், ஃபார் மை லைஃப் ஓ காட், என்னுடைய வேலைக்கு நீங்கள் தான் ஃபவுண்டேஷன். சொல்லி பாருங்க இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே என் பிள்ளைக்கு எனக்கு தெரியாது ஆண்டவரே, பிள்ளை வந்து வளர்ந்து நிற்கிறா ஆண்டவருடைய எதிர்காலம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று செய்கிறேன் ஆண்டவரே, இன்றைக்கு உம்மிடத்தில் என் பிள்ளையுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஃபவுண்டேஷனுக்குள்ளே நான் போகிறேன். இன்றைக்கு ஃபவுண்டேஷன் அஸ்தி பாரங்கள் உமதா இருக்கட்டும் ஆண்டவரே. சொல்லி பாரு தேவ பிள்ளையே. நிறைய நேரங்களில் நம்ம வேர்பலாக கூட சொல்லணுங்க. சில நேரங்களில் ஜெபிக்கிறேன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா கண்ணை மூடின்னு படுத்துட்டு ஆல்வேஸ் ஐ எம் இன் ப்ரேயர்ஸ். அது இல்லை, சில நேரங்களில் வாயில் டிக்ளேர் பண்ண வேண்டும். தெர் இஸ் பவர் இன் டிக்ளரேஷன். வாயில் சொல்லணும், வாயில் சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தின் அஸ்திபாரம் நீங்க ஆண்டவரே, மறைந்திருக்கிற அந்த அஸ்திபாரம் நீர் ஆண்டவரே, என் திருமண வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் நீர் ஆண்டவரே, இனி வரப்போகிற என் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் அஸ்திபாரமாய் நீர் இருங்க ஆண்டவரே. You become the foundation and the first stone always shall be yours God, and you shall be the cornerstone. மூலைக்கல்லாய் நீங்க இருங்க ஆண்டவரே. எவ்வளவு அற்புதம் தெரியுமா? அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற பெரிய அதிகாரம், தேவனால கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய சந்தோஷமான கிருபைகள். அது அழகாய் சொல்லுகிறான், இவன் நல்ல அனுபவசாலி. அதனால சொல்றான் பாருங்க, வாசிங்க in English also somebody. வசனம் அழகாய் சொல்கிறது, கர்த்தர் கட்ட வேண்டும். பிரச்சனை வருது, சண்டை வருது கணவன் மனைவிக்குள்ள, உடனே ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், அஸ்திபாரம் கர்த்தராக இருக்கிறார். இப்பொழுது நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு எந்த நிலைமையில எனக்கு வந்திருக்கிறீங்களோ தெரியல. சில பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆவியானவர் இடைப்பட்டு பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உன் மனைவியோடு உன் கணவரோடு ஒப்புரவாகு. ஏனென்றால் உன் அஸ்திபாரத்தோடு கர்த்தர் கனெக்ட் பண்ண ஆட்கள் அவர்கள். Just receive it, I am telling you this morning. நீ நினைக்கலாம் இல்லை அப்படி என்று, ஆனால் கர்த்தர் உன்னோடு இணைந்து கட்டும்படி கர்த்தர் நியமித்த சில காரியங்கள் உண்டு. அவைகள் அப்படியே தான் இருக்கும். அதை மாற்றி அமைக்க கர்த்தரால முடியும். சில விஷயம்லாம் மாற்றக்கூடாது. எதை டச் பண்ணுவாங்க, ஆனால் அஸ்திபாரத்தை யாரும் டச் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? செவரு வேணா இடிப்பாங்க, பெயிண்ட் அடிப்பாங்க, ஆணி அடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அஸ்திபாரத்துக்கு ஒரு முறை தான் அது ஸ்ட்ராங்காக போடப்படுகிற வரைக்கும் தான் அதுக்கு என்ன இருக்குது, நிறைய வேலை இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன இல்லை. ஆனால் ஒன்று, மேலே எடுக்கிற ஆணி கூட கீழே இருக்கிற அஸ்திபாரம் தான் தாங்குது. புரியுதா? மேலே அடிக்கிற ஆணி கூட ஒரு சின்ன விஷயம் மேலே என்ன நடந்தாலும் மேலே அது அஸ்திபாரத்துக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அது எவ்ரிதிங் இஸ் ஸ்டாண்டிங் அப்பான் த ஃபவுண்டேஷன். எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபவுண்டேஷன். எத்தனை அடுக்குமாடி கட்டுறாங்களோ, the number of stories, not the stories. நான் உன்னோட ஸ்டோரி என்னுடைய ஸ்டோரி இல்லை. ஸ்டோரிஸ் அண்ணா ஒரு மேலே ஒரு அடுக்கு மாதிரி, ஃப்ளோர்ஸ். இப்போ இங்கிலீஷில் நிறைய வேர்ட்ஸ். ஒரு ஈக்கு மாறினா வேற ஆகிடும், ஒரு ஏ சேர்த்தா வேற ஆகிடும்.
அதனால தான் இங்கிலீஷ் நல்லா தெரியும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எழுதுனா தான் தெரியும். யூ கேன் டாக் இங்கிலீஷ், பட் when you write you will know whether you really know English or you know English. KNOW-ஆ NOW-ஆ? ஓகே. அப்போ let me tell you something this morning. ஆண்டவரே, நான் நிறைய பிரயாசப்படுகிறேன். நீங்கள் சொல்கிறீங்க இது எப்படி ஆகலும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்ன்ட்டு நிறைய பிரயாசப்பட்டுட்டேன். இந்த குடும்பத்துக்கு நிறைய காரியங்கள் நான் செய்துட்டேன், நிறைய காரியங்கள் பேசிட்டேன், நிறைய காரியங்கள் நான் செஞ்சிட்டேன். ஆனால் என்ன செய்தாலும் ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிறது என்று ஒருவேளை நீ நினைத்து கொண்டிருந்தால், இன்னைக்கு ஆவியானவர் சொல்கிறார், அஸ்திபாரம் சரியாக இருக்கிறதா என்று நீ பார்த்துக்கோ. அஸ்திபாரம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்துக்கோ. அஸ்திபாரம் சரியா இல்லாமல் பல காரியங்களை செய்தாலும் அது வேஸ்டாய் போய் விடுகிறது. அதனால தான் நான் சொல்லுவேன், ஆண்டவரே, ஒவ்வொரு கல்லிலும் ஒவ்வொரு காரியத்திலும் உடைய கரம் இருக்கட்டும். லெட் யுவர் ஹேண்ட், யுவர் பியூட்டிஃபுல் அண்ட் மைட்டி ஆசம் ஹேண்ட், ஆண்டவரே, கண்கள் அதுதான் நான் சொல்லுவேன் அடிக்கடி. ஆண்டவரே, நான் சொல்கிறேன், வாரத்துக்கு வாரம் சரியா சேலஞ்சஸ் இருக்குது. கடந்த வாரம் இருந்த ஒரு பெரிய சேலஞ்ச், சந்திக்க வேண்டியதான ஒரு நிலைமை, ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒன்றும் மறைக்க முடியாது. நிற்கும்போது ஒன்றே ஒன்று தான் நினைவு வந்தது, இந்த சுச்சுவேஷனில் நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் ஆண்டவரே. அதற்கேற்ற வார்த்தையை நான் பிறகு இங்கே சண்டே செய்த சர்மனை மறுபடியும் நான் கேட்ட பொழுது ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டு பேசினார். உண்மையாக சொல்கிறேன், மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு நேராய் வந்தது. கடந்த அந்த ஷார்ட்ஸ் மூலமாய் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டு பேசின ஒரு காரியம், எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அஸ்திபாரத்தின் மேல கை வைக்க ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. அந்த அஸ்திபாரம் விசுவாசத்தினால கட்டப்பட்டு இருக்கிறது. என்னை அடிக்கலாம், என்னை விடிக்கலாம், ஆனால் அஸ்திபாரத்தை தொட பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. தேவ பிள்ளையா, இன்றைக்கு nobody can touch the foundation because this foundation is not about you and me, it is about him. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று. ஏன் சொன்னார்? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பார்த்தீங்களா, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். he who touches you touches the apple of my eye. என்ன வார்த்தைகள் அது! அதனால தான் சொல்றேன், சின்ன சின்ன கோரல், சின்ன சின்ன சண்டைகள் வரதான் செய்யுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வராமல் இருக்காது, வரும். வாழ்க்கைன்று வாழும்போது, ரியாலிட்டி ப்ராக்டிக்கலாக நம்ம வாழும்போது சில என்ன வரும், பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் வரதான் செய்யும். ஆனால் அந்த வரும்பொழுது, அதை அப்படி வரும்பொழுது அதை பெரிதாக்க வேண்டாம் என்று இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வோம் இயேசுவின் நாமத்தினால. ஏனென்றால் என் ஃபவுண்டேஷன் சரியாக இருக்கிறது. பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் நகரத்தை காவாராகி காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. நீங்கள் அதிகாலை, நிறைய வார்த்தைகள் இங்க விவரிக்கப்பட்டிருக்குது. நீங்கள் அதிகாலையிலே எழுந்து நிறைய காரியங்களை செய்றீங்க, நிறைய பிரயாசம் பண்றீங்க. எழுந்த உடனே உங்களுக்கு பல காரியங்கள் மண்டல ஓடிட்டே இருக்கு. இது எப்படி செய்யணும், அது எப்படி செய்யணும், அது எப்படி செய்யலாம், இது எப்படி செய்யலாம் என்று பல காரியங்கள் ஓடியும் நீங்கள் செய்கிற காரியத்தில் கர்த்தருடைய கரம் இல்லை என்றால் அது வீணாயல்லவா போகிறது. கிவ் டைம் ஃபார் காட். தேவனுக்கு நேரம் கொடுங்க. எனக்கு ஒரு பொருத்தனையோடு, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் பல நாட்கள் நான் நேரம் கொடுக்காமல் போய்விட்டேன், அதனால் பல இழப்புகளை நான் சந்தித்திருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு நேரத்தை ஒதுக்கி உமக்கென்று நான் கொடுத்து விட எனக்கு கிருபை தாங்கப்பா. அதுதான் சரியான ஃபவுண்டேஷன். மற்றவர்களை பிளேம் பண்ணுறது ஈஸி. ஐயோ, கணவன் எனக்கு ஒத்துழைப்பதில்லை, மனைவி எனக்கு ஒத்துழைப்பதில்லை, the wife does not support me, the husband does not support me, children does not support me. I am telling you, யாரோட சப்போர்ட் உனக்கு தேவையில்லை, யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை. ஏனென்றால் அஸ்திபாரத்தோடு உன்னோடு கட்ட உன் தேவன் இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்றார், நீ கட்ட முடியும். Don't wait for support. என் வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நான் சப்போர்ட் காத்திருந்தேன்னா உண்மையாகவே நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்திருக்க மாட்டேன். I never waited for somebody. I never asked for somebody's help. I never asked. I did what I should do. You should do what you need to do.
நீ செய்ய வேண்டியதை நீ நேர்த்தியாய் செய். சில பேர் சொல்லுவாங்க, அவங்க இல்லாமல் என்னால் ஆகாதுங்க, அவங்க சப்போர்ட் இல்லாமல் நான் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்க சப்போர்ட் தான் எனக்கு என்ன பண்ணுது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கே ரொம்ப அவசியமாக இருக்குது. நல்லது. சில நேரங்களில் ஆண்டவர் ஒரு அழகான அருமையான வார்த்தையை போன வாரம் பாஸ்டர் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அந்தந்த நேரத்துக்கு யார் கூட கனெக்ட் பண்ணணுமோ, அந்தந்த நேரத்துக்கு நமக்கு என்ன தேவையோ ஆவியானவர் அழகாக கனெக்ட் பண்ணுறாராம். அந்த நேரத்துக்கு தேவையான கனெக்ஷன்ஸை தேவன் அழகாய் கனெக்ட் பண்ணி விடுறதே நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியுது. நம்ம வாழ்க்கையில் அழகாக பார்க்க முடியுது. காரணம் என்ன? காரணம் என்ன? நம்முடைய அஸ்திபாரம் அவராக இருப்பதினால. தொடர்ந்து வாசிங்கம்மா, வாசிங்க அதே மறுபடியும். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். ஆமென். 1 கொரிந்தியர் 3:11. 1 Corinthians chapter 3 verse 11. வாசிங்க. 1 Corinthians chapter 3 verse 11. Somebody quickly. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. என்ன சொல்லுதுங்க? நமக்கு ஒரே ஒரு அஸ்திபாரம் போடப்பட, வேற அஸ்திபாரம் ஒருவனாலும் கூடாது. ஒரு வாட்டி, ஒரு முறை நீ நல்ல தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு நீங்க மட்டும்தான் பாருங்க. ஒரு அஸ்திபாரம் தான் ஒரு வீட்டுக்கு, பல அஸ்திபாரம் இருக்கா? சொல்லுங்க. ஒரு 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 ஸ்தலத்துக்கு ஒரு அஸ்திபாரமா, பல அஸ்திபாரமா? சம்படியர் ஒரு அஸ்திபாரம் தானே. ஆனா இன்னைக்கு உன்னையும் என்னையும் பிசாசு பல விதத்தில் ஏமாற்றி கொண்டிருக்கிறான். பல விஷயத்தை he is teaching us lot of things. பல அஸ்திபாரங்கள். we are having many foundations. It's never many foundation. Either it is Christ or others. சொல்லட்டுமா உங்களுக்கு? Either it is Christ or others. நிறைய அஸ்திபாரங்களை குறித்து ஒரு வாட்டி பேசின வார்த்தைகளை எடுத்து, ஆனால் இப்போ அது பேசுறதுக்கு இல்லை, அது பைபிள் ஸ்டடியில் தான் பேச முடியும். அப்படிப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மனுஷனால போடப்படுகிற அஸ்திபாரங்கள் இருக்கிறது, பிசாசால போடப்படுகிற அஸ்திபாரம் இருக்கிறது. அப்படியா? பிசாசு அஸ்திபாரம் போடுவானா? விட்டா அஸ்திபாரம் போடுவான். ஏன்னா ஒரு அஸ்திபாரம் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். he knows there is only one. ஒருத்தர் வாழ்க்கையில் ஒரு குடும்பத்திற்கு ஒரு அஸ்திபாரம் தான் போட முடியும்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அஸ்திபாரத்தில் என்ன இருக்கும், அந்த ஃபவுண்டேஷன் போடும் பொழுது பிசாசு தந்திரமாக என்ன பண்ணுவான், அதில் சேர்க்கக்கூடாததை சேர்த்து வைப்பான். அவனுடைய ஃபவுண்டேஷனை கொண்டு வருவான். அவனுடைய காரியங்களை என்ன பண்ணுவான், கொண்டு வந்து கல்ச்சர் மூலமாய், மற்ற காரியங்கள் மூலமாய், சொந்தக்காரங்கள் மூலமாய், சொந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலமாய், மற்றவர்கள் மூலமாய் பல ஆலோசனைகளை கொண்டு வருவான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, நான் பிஸ்னஸ்க்கா, நீ பிஸ்னஸ் செய்யணும்னு விரும்புறியா? இன்னைக்கு கேளு அப்பா கிட்ட, ஆண்டவரே அஸ்திபாரம் நீங்கள் டாடி, அஸ்திபாரம் நீங்கள் டாடி, எனக்கு நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே அஸ்திபாரம். அதுக்கு தான் வசனம் அழகா சொல்லுது, கிறிஸ்து என்னவா இருக்கிறாரா? போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. There is only one foundation. There are no many foundations. There can be only one foundation. There can be many rooms. There can be many buildings. There can be many things in the building. But the foundation can be only one. இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் திரும்பி பார்த்து நம்மளை கேட்கிறார், எந்த ஃபவுண்டேஷன் மேலே இருக்கிறது? எந்த ஃபவுண்டேஷனில் நீ கட்டிக்கொண்டிருக்கிறாய்? மற்ற மனுஷனுடைய ஆலோசனையின் ஃபவுண்டேஷனுக்குள்ளே இருக்கிறதா? எனக்கு மறுபடியும் ஒரு விஷயம் சொல்ல போகிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்ல கேட்டு இருக்கிறேன். நான் நிறைய பேருடைய அட்வைஸ் என்ன பண்ணுறதில்ல, நிறைய பேருடைய அட்வைஸ் கேட்காம நான் எதுவும் செய்கிறதில்ல. எனக்கு இது கேட்கணும், இன்னொன்றும் கேட்கணும், அப்போ தான் எனக்கு என்ன வருது, நல்ல புத்தி இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன், ஆண்டோடைய நாமத்தினால
உன் கையில் கொடுக்கப்பட்ட உன் குடும்பத்தை விசேஷமாக ஜாகிரதையாக கர்த்தர் கொடுத்த குடும்பமாக அதை ஃபவுண்டேஷனுக்கு நேராக எப்பொழுதுமே வைத்துக்கொள்ள நீயும் நானும் பிரயாசப்படுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே எப்படியாகலும் இழுத்துட்டு வேண்டவரே இன்னைக்கு சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால. ஒருவேளை வேற ஃபவுண்டேஷன்ல கட்டப்பட்டு கொண்டிருந்தால் இன்றைக்கு I break it in Jesus name. God can break it today. It's possible. If the enemy has built another foundation apart from what the Lord wants you to be built upon, today in Jesus name, let it be broken, Lord. Lord, remove by the foundation, Lord. Let the foundation of hell be broken in Jesus name. பாதாளத்தின் எல்லா ஃபவுண்டேஷன் இன்னைக்கு அசைக்கப்படுவதாக. நான் நிற்கிறேன் ஆண்டவரே, நான் திறப்புல நிற்கிறேன். என்னை தாண்டி என் பிள்ளையோட வாழ்க்கையில வேற அஸ்திபாரம் பிசாசு போட அனுமதிக்க மாட்டேன். சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால. I will not allow the enemy to have his way in my life. சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில் சொல்லி பாருங்க. என் குடும்பத்தில், என்னுடைய சபையில, என்னுடைய தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில வேற ஃபவுண்டேஷன் போட நான் அனுமதிக்க மாட்டேன். As a pastor, as your a pastor, I have that responsibility. I pray each day உங்க வாழ்க்கையில வேற அஸ்திபாரங்கள் வரக்கூடாது என்று ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். I pray that I don't want, Lord, என் சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, when I say என் சபை சொல்லும்போது it's not that வேற எல்லாரையும் நான் பகைக்கிறேன் என்று அர்த்தம் அல்ல. ஆனால் என்கிட்ட கொடுக்கப்பட்ட மந்தை குறித்து எங்களுக்கு அந்த பாரம் இருப்பதினாலே நான் சொல்கிறேன். ஒவ்வொரு தாயாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு தகப்பனாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவரே, எவ்ரி அதர் ஃபவுண்டேஷன் பி broken. சொல்லுங்க இயேசுவின் நாமத்தால். வேறு எல்லா ஃபவுண்டேஷன்ஸும் இன்றைக்கு உடைக்கப்படுவதாக. மற்ற ஃபவுண்டேஷன்ஸை ஆண்டவரே, ஒருவேளை என் பிள்ளையோ, என் குடும்பத்தாரையோ, என்னுடைய சபையாரையோ வேற ஃபவுண்டேஷன் மேலே பிசாசு கட்டி கொண்டிருந்தால் இன்றைக்கு அந்த ஃபவுண்டேஷனுக்கு நேராய் இயேசுவின் நாமத்தினாலே நான் வருகிறேன். I come against it in the name of Jesus. I come against it in the name of Jesus. Because we don't want any other foundation. வேற அஸ்திபாரம் என் குடும்பத்தில் வேண்டாம் ஆண்டவரே. வேற அஸ்திபாரங்களுக்கு இடம் இல்லை ஆண்டவரே. ஒரு வேளை வேறவங்க இடம் கொடுத்துருக்கலாம். Maybe some others have given room. How we give room? அது எப்படி கட்டப்பட்டிருக்கு தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக தான், கல்லுக்கெல்லாம் வந்து தான் இன்னைக்கு பெரிய அஸ்திபாரமாக நிற்குது. எப்படி? ஸ்டோன் பை ஸ்டோன். எப்படி அஸ்திபாரம் ஆகுது? ஒரே வாட்டி எல்லாத்தையும் கலந்து அப்படி கொட்டுறாங்களா? இல்லை, அடுக்குவாங்கங்க அஸ்திபாரம். இனிமேல் போய் பாருங்க. இவ்வளோ தூரம் பேசுகிறோம்ல, யூ ஜஸ்ட் கேன் கோ அண்ட் வாட்ச் இட். ஹவு மெனி ஆஃப் யூ வாட்ச்ட் பில்டிங் அப்படி கட்டுறது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ப்ரைஸ் காட். தே டூ இட் ஸ்டோன் பை ஸ்டோன். அப்படி தானே? கல் என்ன பண்ணுவாங்க? பிளேஸ் பண்ணுவாங்க. பில்டிங்க்கு எப்படி ஜோடிக்கிறாங்களோ அப்படி என்ன பண்ணுவாங்க? ஜோடிச்சு நம்ம கொஞ்சம் ஏமாந்து இருக்கும் பொழுது, நம்ம சில நேரங்களில் அது பரவாயில்லை, இது பரவாயில்லை, இவங்க பரவாயில்லை, இந்த சைடு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிக்கலாம், அந்த கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிக்கலாம் என்று நம்ம காம்ப்ரமைஸ் என்று வரும் பொழுது அஸ்திபாரம் கெட்டுக்கோ போயிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அஸ்திபாரத்திலேயே ஆட்டம் வந்திருக்கிறது சிலருடைய வாழ்க்கையில். Because we allowed anything and everything to be the foundation. எது வேண்டானாலும் ஃபவுண்டேஷன்ல வரலாம் என்று நினைத்து விட்டோம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல போறேன், நீங்க சொல்ல போறீங்க, ஆண்டவரே, கல்வாரியில சிந்தப்பட்ட ரத்தம் இன்றைக்கு எல்லா பாதாளத்தின் வாசல்கள் இன்றைக்கு கட்டோடு கட்டப்படுவதாக. தேங்க்யூ லார்ட். சிலபோட வாழ்க்கையில் பாருங்க சொல்லுவாங்க, நிறைய நல்லா இருக்கும்போது உனக்கு தெரியாது, சடனாக ஒரு ஜெர்க் வரும்போது தான் புரியும். என்னது அஸ்திபாரம்? ஒரு புயல் வரும் பொழுது நமக்கு தெரியும் இல்லை? த ஃபேமஸ் 3 பேர்கள் வீடு கட்டினார்கள். somebody take the scripture portion. the wise என்ன பண்ணாங்க? சின்ன பசங்களுக்கே நம்ம சொல்லி தருவோம். சில பேர் என்ன பண்ணாங்க? எடுங்க வசனம் எடுங்க. சில பேர் ஏன்னா ஆண்டவர் கொடுக்கும்போது அப்படியே கனெக்ட் பண்ணி ஆண்டோடைய அந்த வார்த்தைக்கு நேராக நம்ம இன்றைக்கி போயிடுவோம். இயேசுவின் நாமத்தினால எப்படி கட்டி கொண்டிருக்கிறோம் என்று இன்றைக்கு கொஞ்சம் ஆலோசிக்கும்படியாய் கர்த்தர் நம்மளை உன்னையும் என்னையுமே நீங்கள் கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கி சொல்லுங்கள், ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஐயோ, மனுஷன் உங்களை கொண்டு வரல, நான் அதை பார்த்து இதை பார்த்து வரல ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை பார்த்து வந்திருக்கிறேன். நீங்கள் நிச்சயமாக என்னோட பேசுவீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ
அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். சொல்லுங்க. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம். அது வசனம் சொல்லிடுங்க. வசனம் மத்தேயு 7:24. Yes. Matthew chapter 7 verse 24. Who built his house on the rock. யாரா என் வார்த்தைகளை Therefore கேட்டு everyone who hears these words. ஒண்ணுதான் சொல்றேன் இன்னைக்கு. மறுபடியும் ஆண்டவர் அதே பாயிண்ட்டுக்கு வராரு. அவர் வார்த்தைகளை கேட்டு, அவங்க கேட்கல ஆண்டவரே எங்க வீட்டில், இவங்க கேட்கல ஆண்டவரே எங்க வீட்டில், அவங்க கேட்கவே மாட்டேன்றாங்க ஆண்டவரே. பரவாயில்ல, ஆண்டவர் சொல்லுவார், பரவாயில்ல, நீ கேட்ட இல்லை மகளே, நீ உன்னுடைய அஸ்திபாரம் பெரிதா இருக்கும், உன்னுடைய அஸ்திபாரத்தை நான் உறுதிப்படுத்துவேன். I will strengthen that which you build. நீ கட்டுகிறதை நான் பலப்படுத்துவேன். நான் என்று சொன்னால் நான் அல்ல, கர்த்தர். சில பேரெல்லாம் நிறைய எனக்கு ரொம்ப பயங்கரமாக நடக்குது. நான் என்று சொல்றது மாத்திரம் எடிட் பண்ணி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. they are doing that. நான் கட்டுறேன்னு சொன்ன உடனே அது மாத்திரம் போட்டால் எப்படி இருக்கும்? இப்படி தான் நிறைய பேருடைய இமேஜை நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பார்க்குறோம். முழுசாக போட மாட்டாங்க, அந்த எந்த கான்டெக்ட்ஸில் அவங்க சொன்னாங்கன்னு போட மாட்டாங்க. அவர் ஒரு பாஸ்டர் சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் கர்த்தர் அப்படின்னு சொன்னார். அவ்வளோ மாத்திரம் எடுத்துக்கிட்டாங்க, மற்றதெல்லாம் ஜாயின் பண்ணி அவர் தன்னை கர்த்தர்ன்னு கூப்பிடுறாங்க. சச்ச எவ்வளோ பிசாசு நிறைய என்ன பண்ணுறான் இன்னைக்கு. நிறைய சில நேரங்களில் கொஞ்சம் பேர் அப்படி இப்படி இருந்தாலும் நல்ல பரிசுத்தவான்கள் இன்னும் இருக்கதான் செய்கிறார்கள். அந்த பரிசுத்தவான்களை யாரும் ஒன்றும் கெடுக்க முடியாது. கர்த்தர் அவர்களை கொண்டு தம்முடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டுதான் இருப்பார். பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் அது போய்கொண்டுதான் இருக்கும். அதை தடை செய்ய ஒருவராலும் முடியாது. Praise God for that. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ பாருங்க, வாசிங்க இப்போ. ஆகையால் நான் சொல்லிய அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி அந்த வார்த்தைகளை கேட்டு உனக்கு வருது பார்த்தியா சில நேரங்களில் வார்த்தைகள். இங்கே இருக்கிற யாரும் சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் த வேர்ட், ஐ ஹவ் நாட் ஹர்ட் த வேர்ட், காட் ஹஸ் நாட் ஸ்போக்கன் டு மீ. எனக்கு ஆண்டவர் சொல்லலை, சொல்லி இருப்பார். சில நேரங்களில் நான் மிஸ் பண்ணியிருப்பேன், சொல்லி இருப்பார், நான் மிஸ் பண்ணியிருப்பேன். அப்படி சொல்லிங்க இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் சொல்லி இருப்பீங்க ஆண்டவரே, நான் தான் மிஸ் பண்ணியிருப்பேன் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு அதை ஒத்துக்க முடியாது. நான் மிஸ் பண்ணியிருப்பேன் பல காரியங்களை, ஐ வுட் ஹவ் மிஸ்ட், பட் he will never miss. I am telling you today. அவர் சொல்கிறதை நிறுத்த மாட்டார். நமக்கு சகாயம் செய்கிறதை அவர் ஒருபொழுதும் நிறுத்தவில்லை. அதனால தான் நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். He has not stopped helping me. Some of you here, he has not never stopped. அப்போ நடந்துச்சு, அப்போ அந்த மாதிரி பேசிட்டாங்களே, அப்போ அன்னைக்கு ஒரு ராத்திரி நான் அழுதுட்டு இருந்தேனே, அப்போ அன்னைக்கு ஒரு நாள் நான் ரொம்ப துக்கமாக இருந்தேனே, அப்போ அன்னைக்கு அவங்கெல்லாம் எனக்கு விரோதமாக பேசினாங்களே, அப்போ அவங்கெல்லாம் எனக்கு கைவிட்டுட்டாங்களே, அப்போ ஒண்ணுமில்லான நின்னேனே, அப்போ எனக்கு உதவாது என்று நினைத்தாங்களே, அப்போ அப்பவும் அவர்தான், இப்பொழுதும் அவர்தான். ஹல்லேலூயா. அப்பவும் உன்னை விடல, அப்பவும் கூட அவர்தான் இருந்தார், இனிமேலும் அவர் மட்டும்தான் இருப்பார். அப்பவும் இப்பவும் எப்பவும் ஒரே மாதிரியான இருக்கிறவர் என் தேவன். He has been yesterday, today and tomorrow. He has always been the same. அதுக்கு கோடிக்கணக்கான சாட்சிகள் உண்டு. என் வாழ்க்கையும் ஒழுக்கையும் அதுக்கு தான் சாட்சி. அதுக்கு தான் சொல்றேன், அப்போ இருந்தவர் இப்பவும் இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ இருந்தது மறுபடியும் வந்தால் என்ன, மறுபடியும் பேசினால் என்ன? சில பேர் பாருங்க, நல்லா ஆழ்த்த பிறகு கூட சில பேர் என்ன சொல்லுவாங்க, பார்க்கலாம் பார்க்கலாம் எத்தனை நாள், பார்க்கலாம் பார்க்கலாம் எத்தனை. அப்படி யாருக்கோ சில பேரை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால, கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தினரை மறுபடியும் பிசாசு கொண்டு வர முடியாது. ஏனென்றால் அது அஸ்திவாரத்திற்குள்ளே போயிருக்கிறது. சொல்லுங்க, அது அஸ்திவாரமாய் மாறி இருக்கிறது. பிசாசுடைய அந்த தந்திரமான பேச்சுக்கு செவி கொடுக்காத, செவி கொடுக்காத. சம்டைம்ஸ் we pay attention. பார்க்கலாம் எத்தனை நாள் இவங்க இப்படி சர்ச்சுக்கு போகிறாங்க, எத்தனை நாளைக்கு தான் இவங்க இப்படி இருக்கிறாங்க, பார்த்துக்கலாம். லெட்ஸ் see. நீயும் நானும் சொல்ல போகிறோம், ஃபவுண்டேஷன் அவருமா, அவராக இருக்கிறதுனால எத்தனை நாள் ஆனாலும் என்ன, நான் விழுந்து போகிற நிலைமை வந்தால் என்ன, என்னை தூக்கிவிட அவர் இருக்கிறார். நான் அஸ்திபாரத்தை விட்டு நகரவில்லை. I am always on the foundation. People will talk.
அதுக்கு தான் நான் சொல்லுவேன், அதுக்கு தான் மனுஷனை நம்பி அஸ்திபாரம் போட்டுட்டா அதுதான் பயங்கரம். ஒரே வாய் வித்தியாசமாக பேசும். ஒரே வாய், நான் என்னமோ சொன்னேன், உன்னை யார் கேட்க சொன்னது? இது கூட ஒரு மாதிரி டெக்னிக்கான பேச்சுங்க. எனக்கு இதெல்லாம் நினச்சா எங்கே போகிறது? நான் சொன்னேன், உன்னை யார் சொல்லியிருக்கிறாங்களாங்க? ஐயோ, கேட்கலையா? இதெல்லாம் கேட்டிருப்போம், நம்ம நிச்சயமாக கேட்டிருப்போம். நான் சொன்னேன், நான் அப்படி தான் சொன்னேன், நான் ஏதோ சொன்னேன். உனக்கு எங்கே போச்சு புத்தி? உனக்கு எங்கே போச்சு புத்தி? I would have told, that would have been something. I would have told, நீ ஏதோ கேட்டிருப்ப, நான் ஏதோ சொன்னேன். அதுக்கு தான் நான் சொல்லுவேன், ஆண்டவரே யார் எதை சொன்னாலும் நான் என்ன பண்ணுவேன், அதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி, ஆண்டவரே எந்த அஸ்திபாரத்துக்கு அது சரியா என்று பார்த்து உம்மிடத்தில் வந்து விடுவேன். ஆண்டவரே, I will bring those things to you, Lord. என்ன ஒருபோதும் அவர் அப்படி சொல்ல மாட்டார். ஒருபோதும் அவர் சொன்னது தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மாற்றி பேச மாட்டாரு. சொல்லுங்க, அவர் மாற்றி பேச மாட்டார். ஆண்டவர் ஒரு பொழுதும் மாற்றி பேச மாட்டார். மாற்றி பேசுறது மனுஷன்தான், மாற்றி சொல்றது மனுஷன்தான். கேட்குறீங்களா இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால? மாற்றி பேசுகிற மனுஷன் மேலே உன் அஸ்திபாரம் இருக்க வேண்டாம். தேவ பிள்ளையே, மாற்றி பேசி விடுவார்கள். நான் சொன்னேன், உன்னை யார் கேட்க சொன்னது? உன்னை யார் செய்ய சொன்னது? ஒரு பிள்ளை அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன். நான் வேணும்னு சொன்னேன், நீ ஏன் என்ன சொல்லலை? வேண்டாம் நீ ஏன் சொல்லலை? நான் என்ன பண்ணேன்? நான் வேண்டாம் தான், நான் வேணும்னு சொன்னேன். அன்றைக்கி நான் அடம் பிடிச்சேன். நீ என்ன பண்ணியிருக்கணும்? என்ன தடுத்திருக்கணும். யூ ஷுட் ஹவ் ஸ்டாப் மீ. வாட் எவர் இட் மைட் ஹவ் பீன், யூ ஷுட் ஹவ் ஸ்டாப் மீ. அப்போ அவங்க அம்மா என்ன செய்வாங்க சொல்லுங்க? அன்றைக்கி ஸ்டாப் பண்ணியிருந்தா நீ ஸ்டாப் ஆகிருக்க மாட்டேன். இன்றைக்கி நான் சொல்கிறேன் சில பேர்கிட்ட, கர்த்தர் சில ஆலோசனை கொடுக்கும்போது செவிகளை திறந்து வைத்துக்கோங்க. இயேசுவின் நாமத்தினால செவிகளை திறந்து வைத்துக்கோங்க. Pay attention. Give utmost importance when it comes to building your house. சில காரியங்களை ஒத்துக்கணுமா வேண்டாமா? சில நிர்பந்தங்கள். Sometimes it's all about நிர்பந்தம். என்ன சொல்லலாம்? It's all about pressure, ಕಟಾಯಂ. ನಿರ್ಬಂಧ ಹೇರ್ತಾರೆ. ಇದು ಮಾಡಲೇಬೇಕು, ಅನಿವಾರ್ಯ. ಎಷ್ಟು ಪದಗಳಿದೆ ನೋಡ್ರ? ಅನಿವಾರ್ಯ, ಮಾಡಲೇಬೇಕು ಅನ್ನುವಂಥ ಪರಿಸ್ಥಿತಿ, ಮಾಡಲೇಬೇಕು. இன்னைக்கு நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால ನಾನು ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ಒಂದು ಮಾಡ್ತೀನಿ ಸ್ವಾಮಿ, ಒಂದು ಗುರ್ತಿಟ್ಕೊಳ್ತೀನಿ, ಒಂದನ್ನು ಮಾಡ್ತೀನಿ. ನನ್ನ ಅಸ್ತಿವಾರವನ್ನು ಕೆಡಿಸುವಂಥ ಯಾವ ಕಾರ್ಯದಲ್ಲೂ ನನ್ನ ಕೈ ಹಾಕೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. அது பேச்சு, சின்ன பேச்சுகளாக இருக்கட்டும், சின்ன வார்த்தைகளாக இருக்கட்டும், சின்ன சின்ன காரியங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் ஆண்டவரே இன்றைக்கு எச்சரிக்கையாக இருப்பேன். ஆண்டவரே எச்சரிக்கையாக இருப்பேன். சம்டைம்ஸ் காட் டீச்சர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட்லி. சில நாட்களும் ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் போது வர வார்த்தையை நானும், ஆண்டவரே இது எனக்கு இருக்குதா? இது என்ன உண்மைங்க? எனக்கு எதனா இதில் இருக்கா? இஸ் தேர் சம்திங் தட் ஐ கேன் டேக் ஃப்ரம் திஸ் அப்படின்ட்டு நான் பார்த்து கொண்டே இருக்கும்போது அவன் சொன்னான், ஆமாம் அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, உனக்கும் சேர்த்து தான் நான் என்ன பண்ணுறேன். ஆண்டவர் தைக்கும்போது என்ன பண்ணுவார்? ஊசி நமக்கும் சேர்த்து தான் தைப்பார். அது இருபுறமும் கறிக்குள்ள பட்டயம், இருபுறமும் லைனிங்கோடு சேர்த்து தான் என்ன பண்ணணும்? தைக்கணும். அதனால் சில நேரத்தில் ஊசி உள்ளே போய், ஆனால் நான் நினைப்பேன், ஒவ்வொரு முறை ஊசி உள்ளே போய் வெளியில் வரும்போது அந்த துணி என்ன ஆகுது? தைக்கப்பட்டு இருக்குது. எவ்ரி ஸ்டிச் தட்ஸ் கம்மிங், the more the stitches I feel, the better, the stronger it is. I am stitched many times. நிறைய நேரங்களில் எனக்கு என்ன ஆகுது? ஸ்டிச் ஆகுது. மற்றவங்களை ஸ்டிச் பண்ணும்போது நமக்கும் சேர்த்து என்ன ஆகுது? ஸ்டிச்சிங் விழுகுது. மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஐயோ, சில பேருக்கு ஸ்டிச்சிங்னா நல்லா புரியுது, பிரதருக்கு நல்லா புரியுது, சிஸ்டருக்கு நல்லா புரியுது, ஸ்டிச்சன்னா நல்லா புரியுது. ஆண்டவரே கொஞ்சம் ஸ்டிச் பண்ணும் பொழுது, the more the stitches, the more stitching is not easy. அந்த துணியில் ஊசி பட்டு நூல் அந்த சைடு போய் இந்த சைடு இழுத்து மறுபடியும் குத்தி மறுபடியும் என்ன ஆகுது? ஸ்டிச் பண்ணும்போது அவ்வளோ ஈஸியாக அந்த துணி, ஒவ்வொரு ஸ்டிச்சிலும் அதுக்கு என்ன இருக்குது?
இன்னைக்கு எடுத்துக்கோங்க, சில பேரை ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கா, குத்துற மாதிரி வார்த்தைகள், குத்துற மாதிரி இருக்கா. நான் சொல்லுவேன், ஆண்டவரே இது என் அஸ்திபாரத்துக்கு நல்லதாக இருந்தால் நீங்கள் அனுமதிச்சிருக்கிறீங்க, இல்லைன்னா அனுமதிச்சிருக்க மாட்டீங்க ஆண்டவரே. யாருக்குங்க புரியுது? யாருக்கு புரியுது? Hallelujah. How many of you are getting it this morning? How many of you are getting it? Glorify God. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Under every stitch I am becoming stronger. ஒவ்வொரு முறையும் நான் தைக்கப்படும் பொழுது, ஒவ்வொரு தையலிலும் நான் பலப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆண்டவர். Every stitch, the more the stitch, I am telling you, the better you are becoming. ஐயோ ஆண்டவரே, ஒவ்வொரு முறையும் இப்படி போய் நான் வெக்கப்பட்டு வந்து நிற்கிறேனே, ஒவ்வொரு முறையும் நான் வந்து வெக்கப்பட்டு நிற்கிறேன் ஆண்டவரே. அப்போ ஏதோ ஒன்று நான் வெக்கப்பட்டு போகிறேனே ஆண்டவரே. I am telling you, these are all stitches that is making you stronger. இப்படி பட்டு வருகிற சில ஸ்டிச்சஸ்னால நீயும் நானும் பலப்பட்டு கொண்டே இருக்கிறோம். It is a stitch. Never it is easy. ஆமாம், அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது. நீ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் செஞ்சுருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்காது இல்லை, நீ நல்லா பார்த்துன்னு இருந்தால் இப்படி நடந்திருக்காது இல்லை. நீ தான் கொஞ்சம் விட்டுட்ட, நீ தான் கவனிக்கல, நீ தான் பேசாமல் போயிட்ட, நீ தான் அப்படி பண்ணிட்ட, நீ தான் இப்படி பண்ணிட்ட. These are all stitches, but one day will come. One day will come. ஆண்டவர் சொல்லுவார், இத்தனை ஸ்டிச் வழியாய் நீ போன, அதனால தான் நீ இந்த சஸ்திபாரத்தில் இன்னும் நிற்க முடிகிறது. Thank you Holy Spirit God. Thank you Holy Spirit God. கர்த்தருக்கு நன்றி உண்டாவதாக. அழகில்லை அவர் கட்டும் பொழுது அந்த அழகான கரங்கள். நான் பார்ப்பேன் இந்த ஸ்டிச்சிங் எல்லாம் பார்க்கும்போது அவங்க நல்லா இந்த வீடியோக்கு வரணுன்ட்டு நல்லா எல்லாம் போட்டிருக்கோம். அது எவ்வளோ அழகான கையாக இருந்தாலும் கையில் இருக்கிறது ஊசி தானே, அது சில நேரங்களில் போய் தானே வரும். நான் சொல்கிறேன், ஆண்டவர் ஊசி வச்சுட்டு இல்லை, ஆண்டவர் இல்லை அந்த ஊசி, ஆண்டவர் இல்லை. இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி சம்படி ஆண்டவர் இல்லை. நிறைய நேரங்களில் மற்றவங்க அப்படி சொல்லுவாங்க, கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் தான் கொடுத்தாருன்னுவாங்க, கடவுள் தான் இந்த கஷ்டத்தை கொடுத்தான் அனுவாங்க. நாம் அப்படி சொல்வதில்லை. ஏன்னா கஷ்டத்தையோ நம்ம துன்பப்படுகிறதையோ விரும்பாதவர் நம் தேவன். ஆமென், ஆமென் சொல்லுங்க. பிசாசு தான் சில நேரங்களில் தைக்கிறான், பிசாசு தான் சில நேரத்தில் குத்துறான், சில பேரை பேச வைக்கிறான், சில பேரை என்ன பண்ணுறான், நமக்கு விரோதமாக எழுப்பி விடுறான். சிலரை நம்முடைய நிலைமையை புரிந்து கொள்ளாமல் பேசுகிற காரியம் தான் ரொம்ப வேதனைங்க. They don't understand our situation. நம்ம நிலைமையை புரியாமல் பேசுறது ரொம்ப. ட்ரெயினில் ஒரு அப்பாவும் பையனும் உட்காந்து வந்துட்டு இருந்தாங்களாம். எதிரில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தாராம். அந்த பையன், தட் பாய் வாஸ் மேபி அரௌண்ட் ஒரு 30 years இருக்கும் அந்த பையனுக்கு. இவர் அப்பா வந்து அவங்க அப்பா 2 பேர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த எதிரில் உட்காந்துருக்கிறவர் பார்த்துட்டே இருக்கும்போது இந்த ஃபாதர் இஸ் டெல்லிங் தட் சன், அவன் அப்பா சொல்கிறானா அந்த ட்ரெயின்லேருந்து வெளியில் பார்த்து, அப்பா 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 ட்ரீ 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 பாருங்கள், செடி 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 அப்படின்னு சொன்னானா. கொஞ்சம் அப்படி பார்த்தானா, 30 வயசு பையன் என்ன சொல்கிறான், செடி செடின்றான். சரி, இன்னும் கொஞ்சம் அப்படி தூரம் வந்த உடனே 2 தூரம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளவர் அப்படியே அழகாக இருந்தார். பாப்பா என்ன அழகான கலருப்பா, ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறானா. இப்படி ஒரு காரியத்தையும் அவன் என்ன பண்ணுறான், அவங்க அப்பா அப்படியே எக்ஸைட் ஆகி கைத்தட்டி அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இஸ் கெட்டிங் எக்ஸைட்டட். ஃபாதர் இஸ் கெட்டிங் எக்ஸைட்டட். ஒரு வார்த்தை சொல்லும்போது அவர் கைத்தட்டி குதிச்சு எழுச்சி உட்காந்து குதிக்கிறாராம். இதை பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப எரிச்சலாக வந்துடுச்சான். சில பேரை கொஞ்சம் போது ரொம்ப எரிச்சலாக வரும். ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்க பாட்டி ஒரு கல்யாணத்தில் என்ன பண்ணுறாங்க, ஐயோ பாட்டிங்க தான் நிறைய ஊட்டி கெடுக்கிறாங்க. எனி பார்ட்டிஸ் ஹியர்? ஐ எம் ஆல்சோ எ பாட்டி. நிறைய நேரங்களில் பாட்டிங்க என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்ஸாக இருக்கும்போது இதுங்களே நிறைய அடிச்சிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அப்பா அம்மா இருக்கும்போது நல்லா, ஆனால் பேர பசங்களை மாத்திரம் அடிக்கவே விட மாட்டாங்க. தலை ஆட்டுறீங்க பாருங்க, அடிக்க மாத்திரம் ஏன் அடிக்கிற அப்படின்னு ஓடி போய், ஆனால் இவங்க அடிச்சிருப்பாங்க, நொறுக்கியிருப்பாங்க. எங்கள் சன்னியில் எப்போவுமே சொல்லுவார், உண்மையாக சொல்லுங்கள், மனசாட்சியாக சொல்லுங்கள், உங்கள் பசங்களை நீங்கள் அடித்ததே இல்லையா? நாங்கள் அடிக்கும்போது மாத்திரம் இப்படி ஓடி வந்து இப்படி பிடிச்சிக்கிறீங்களே, இப்படி தாங்குறீங்களேன்னு. அப்படி மிஸ் பண்ணிவிடுவேன். அப்போது அந்த பாட்டி என்ன பண்ணுதுன்னா, அந்த கல்யாண மண்டபத்தில் அந்த பையன் என்ன பண்ணின்னு இருக்கிறான், மொபைல் பார்த்துட்டு இருக்கிறான். யார் பார்த்தீங்க அந்த வீடியோ?
மோஸ்ட் ஆஃப் யூ வுட் ஹவ் சீன். இப்போ இல்லை, அது வயரெல்லாம் ஆயிட்டுச்சு, இப்போ எங்கேயோ போயிட்டுருக்கு. அந்த பாட்டு என்ன பண்ணுறாங்க, நல்ல பெரிய பையன், மேபி ஹி இஸ் இன் 10th or 12th ஸ்டாண்டர்ட். அவன் என்ன பண்ணுறான், நல்லா மொபைல் பார்த்துட்டு இருக்கிறான். அவங்க பாட்டி ஊட்டுறாங்க, அதை எடுத்து யாரோ போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் போய் அந்த பாட்டிக்கு விழுவாத திட்டு இல்லை, எல்லாரும் சேர்த்து அப்படி இவருக்கு எரிச்சலாக வருது. இவ்வளோ பெரிய பையனை, இவ்வளோ பெரிய ஆள், புத்தி இல்லாமல் என்ன பண்ணின்னு இருக்கிறாரு. இஸ் என்ஜாயிங், என்னமோ ஊர் உலகத்தில் இல்லாத புள்ள போல இருக்குது இவருக்கு அப்படின்னு ரொம்ப கேவலமாக நினச்சிட்டே இருந்தாராம். அப்புறம் ஒரு ஸ்டேஷன் வந்துதான். ஒரு ஸ்டேஷன் வரும்போது இவர் பேச்சு கொடுத்து இவருக்கு தாங்கலை. சார் ரொம்ப தான் பண்ணாதீங்க, எங்களுக்கும் பசங்க இருக்கிறாங்க, நீங்கன்னா ரொம்ப தான் இந்த பிள்ளைய என்ன பண்ணின்னு இருக்கிறீங்க, ரொம்ப தான் பண்ணுறீங்களே. அப்போ அவர் சொன்னாரா, தெரியாதுப்பா, இந்த பிள்ளை 4 வயசு இருக்கும்போது அவனுக்கு கண் என்ன ஆயிடுச்சு, கண் அடிபட்டு ஆக்சிடெண்ட்டில் அவனுக்கு 2 கண்ணும் போயிடுச்சு. இப்போது சமீபமாக இங்கே வர்றதுக்கு நான் ஒரு சர்ஜரி முடிச்சுட்டு இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வரேன். பார்க்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி என் பிள்ளை இதெல்லாம் ரெக்கக்னைஸ் பார்க்கும்போது ஒரு தகப்பனா அவன் சொல்கிறது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, பல நாட்கள் நான் கேட்க வேண்டும் என்று இருப்பதை நான் கேட்குறேன், அதனால தான் எனக்கு இப்படி உற்சாகமாக இருக்குதுன்னு சொன்னான். ஸோ என்ன சொல்கிறேன்னா, மனுஷன் முகத்தை பார்த்து முடிவுகள் எடுக்கக்கூடாது. சில பார்த்து நம்மளே ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. டோன்ட் கெஸ் த புக் பை இட்ஸ் கவர். இங்கிலீஷில் அந்த ஃபேமஸ் ப்ராவர்ப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்க யூ டோன்ட் நோ எந்த ஸ்ட்ரகிள்லேருந்து அவங்க வந்து இங்கே உட்காந்துருக்குறாங்களோ, அவங்க வீட்டில் நேற்று என்ன நடந்துச்சோ உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதோ உனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு எல்லாம் தாண்டி அவங்க வந்து அழகாக உடுத்தி இங்கே உட்காந்துருக்குறாங்கன்னா அது கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த கிருபை, கர்த்தர் மேலே அவங்க வைத்திருக்கிற நம்பிக்கை. இன்னும் என் கர்த்தர் என்னை நடத்துவார் என்று அவங்க ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசங்க அது. நாம யாரு அவங்களை கமெண்ட் பண்றதுக்கு? We are nobody to comment on anybody. அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க சேலஞ்சஸ். ஆனால் அதெல்லாம் தாண்டி, மனுஷோட வார்த்தையெல்லாம் தாண்டி, ஆனாலும் ஆண்டவரே நான் உம்மை தேட வந்து விடுவேன் என்று வந்துவிட்ட தேவ பிள்ளைக்கு கிருபைகள் பெருகும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்கிறேன், கிருபைகள் பெருகும், கிருபைகள் பெருகும். ஆமென். The grace is multiplied. Grace is multiplied for those who have undergone lot of things yet stand firm on the foundation. Amen. நான் ஃபவுண்டேஷன் மேலே நிற்கிற தேவ பிள்ளை, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Let's all stand to our feet this morning. Thank you Holy Spirit. Thank you Lord. நன்றி 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 சொல்லுங்க, இன்னைக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, தகப்பனே, ஸ்திரமான அஸ்திபாரத்தின் மேலே என் வீட்டை கட்ட நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையை கட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. 1 கொரிந்தியர், ஆண்டவரே தகப்பனே, இந்த வார்த்தை என் வாழ்க்கையில இடப்பட்டதுக்கு 1 கொரிந்தியர் 3:11 படி ராஜா, வேற ஒரு அஸ்திபாரம் இல்லை ஆண்டவரே. வேற எல்லா அஸ்திபாரங்கள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால கட்டப்பட்டு இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால அந்த அஸ்திபாரங்கள் வேரோட பிடுங்கப்படுவதாக. Thank you Holy Spirit. Thank you Lord. Thank you.